ஆக்டர் விஜய் நடிப்புல வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல கல்பாத்தியாகரம் ஏஜிஎஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்க படம் தான் கோட். கோட் படத்தோட ரிவ்யூ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. கோட் படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, தந்தை அவங்களோட ஃபேமிலி அவங்கள கொல்ல வர மகன் அப்பா வந்து காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றதாங்க படத்தோட ஒன்லைனர். படம் ஆரம்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்குமே லேக் ஆயிருக்கிற ஃபீலிங்கா தாங்க இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் அது அப்படியே ஆப்போசிட்டா ரொம்ப விறுவிறுப்பா போய் எடுத்துட்டு போயிருக்காங்க. கோட் படத்தோட ஷூட்டிங் அப்பவே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு விஜயகாந்தும் படத்துல வந்திருக்காரு, ஏஐ டெக்னாலஜி மூலமா வந்திருக்காருன்னு தெரியும். சோ அவர் வரப்போற சீன் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனா விஜயகாந்த் வந்த சீன் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான சீனா இல்லைங்க. ஆனாலுமே விஜயகாந்தை பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறப்ப ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய சத்தம் கேட்க முடிஞ்சிச்சுங்க விஜயகாந்த் வந்தப்போ. அதே மாதிரி எஸ்கே சிவகார்த்திகேயனும் படத்துல வராரு. சிவகார்த்திகேயன் படத்துல வர்றதுமே தேவையில்லாத சீன் மாதிரி தான் இருந்துச்சு. அதை தாண்டி யுவன் சங்கர் ராஜாவோட பேக்ரவுண்ட் மியூசிக் வேற லெவல் படத்துக்கு. படத்தோட வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் தான் படத்தோட வில்லனுமே. இலக்கிய தமிழ் மகள்லயும் இதே மாதிரி விஜய் தான் வில்லனா பண்ணிருப்பாரு. ஆனா அந்த படம் ரசிகர்கள் மத்தியில ரசிக்கப்படல. இந்த படத்துல விஜயோட வில்லனிசம் எல்லாராலையும் ரொம்பவே ரசிக்கப்படும். அந்த அளவுக்கு தான் இவர் நடிச்சிருக்காரு. தளபதி விஜயோட வில்லனிசம் அண்ட் ஹீரோயிசம் ரெண்டுமே நல்லா ரசிக்கும்படியா இருக்கு. ஏஜிங் டெக்னாலஜில விஜய் வர சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லாகிங்கா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த பட்ஜெட்ல இந்த ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தது கண்டிப்பா தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது வித்தியாசமான ஒரு விஷயம் தான். கண்டிப்பா அதுக்காகவே பாராட்டுக்களை தெரிவிக்கலாம் வெங்கட் பிரபுக்கு. மற்றபடி படம் ஃபுல்லாவே கமர்ஷியல் படத்துல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஸ்கிரீன் பிளே ஃபாஸ்டா போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி படம் ஃபுல்லா ஸ்கிரீன் பிளே பஞ்சமே இல்லை, நிறைய கேமியோஸ் இருக்கு. கண்டிப்பா ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கக்கூடிய படம் தாங்க இந்த கோட் படம். ஓவரால் விஜயோட கெரியர் பெஸ்ட் படமான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் துப்பாக்கி கத்தி இந்த ரெண்டு படங்கள் ஒரு கேட்டகரி. துப்பாக்கி கத்திக்கு அப்புறம் அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா கில்லி, போக்கிரி, மெர்சல், மாஸ்டர் இந்த படங்கள்லாம் ஒரு கேட்டகரிங்க. அதே மாதிரியான கேட்டகரியில தான் இந்த கோட் மூவி வரும். அதாவது கோட் படம் வந்து துப்பாக்கி கத்தி அந்த ரேஞ்சுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த லெவலுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். இதே உங்களுக்கு மாஸ்டர், சர்க்கார், மெர்சல் இந்த படங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கோட் படமும் உங்களுக்கு நிச்சயமா பிடிச்ச படமா தான் இருக்க போகுது. அதை தாண்டி வெங்கட் பிரபு படத்தோட ப்ரமோஷன்ல படம் வந்து சிவாஜி லெவலுக்கு இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. வெங்கட் பிரபு இது மாதிரி சொன்னதுனாலே இப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா சும்மாவே விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் படம் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வருவாங்க. ஆல்ரெடி வந்து படம் வந்து சிவாஜி லெவலுக்கு இருக்கும், அதுக்கும் மேல இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் சொன்னதுனாலேயே இந்த படம் பாக்குறவங்களுக்கு அந்த ஒரு சிவாஜி லெவல் ஆஃப் ரேஜ் படத்துல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சிவாஜி என்னைக்குமே அந்த படத்தோட லெவலுக்கு இன்னும் தமிழ் சினிமால எந்த படமும் வரலன்னு தாங்க சொல்லணும். சரி, எதுக்கு வளன்னு சொல்லிக்கிட்டு படம் கண்டிப்பா தியேட்டர்ல பாக்குறதுக்கு ஒரு ஒருத்தான படம் தான். ஒன் டைம் கண்டிப்பா தியேட்டர்ல போய் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அதுலலாம் எந்த ஒரு விஷயமும் காம்ப்ரமைஸ் பண்ணல. தளபதி விஜயோட ஆக்டிங் வேற லெவல், வில்லனிசம் அதை விட வேற லெவல். சோ அதுக்காகவே விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஜெனரல் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா இந்த படம் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். என்ன ஒரு விஷயம்னா நீங்க ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிலாம் நினைச்சு போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் ஆக சான்ஸ் இருக்கு. மற்றபடி இந்த படம் தியேட்டர்ல போய் நிச்சயமா பார்க்கலாம்.